நெஞ்சேடு நிகழ்ச்சிக்கு எங்களின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். நான் தலைப்பே சொல்ல வேணாம், உங்களுக்கே தெரியும் நாம் எதை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு. கடந்த அரை நூற்றாண்டு காலமாக தமிழ்நாடு இளையராஜாவின் இசையை கேட்டுத்தான் விடுகிறது, இசையை கேட்டுத்தான் முடிகிறது. அப்படி ஒரு மாபெரும் ஒரு இசை சகாப்தமாக நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற இசைஞானி இளையராஜா அவர்களை பற்றி தான் இன்றைய நெஞ்சேடு நிகழ்ச்சியில் பேச போகிறோம். நான் ஒரு சின்ன சம்பவத்திலேருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். நான் சமீபத்தில் ராஜா சாரோட ஒரு விமான பயணத்தில் வந்தேன். அந்த விமானத்துக்குள்ளே நான் அவரோட பின்னால் வந்துட்டுருக்கேன். அவர் உள்ளே போகிறாரு. விமானத்துக்குள்ளே ஒரு 250 பேர் உட்காந்துருக்காங்க. உள்ளே இவர் என்ட்ரி ஆகிறாரு. ஆன உடனே அந்த 250 பேரும் அப்படியே ஒரு கடவுளை பார்க்குற மாதிரி எந்திரிச்சு அவங்கள அனிச்சை செயலாக எந்திரிச்சு அப்படியே வணங்க ஆரம்பித்தாங்க. அவர் பாட்டுக்கு அப்படியே வந்து ஒரு சீட்டில் உட்கார்ந்தார். இது வந்து ஒரு நட்சத்திரத்தை பார்க்க வேண்டும் அப்படிங்கிற தாகத்தை கண்ணில் கொண்ட மனிதர்கள் அல்ல, ஒரு கலாச்சார ஆளுமை, இசையால் தங்களுடைய வாழ்க்கையை நிரப்பிக் கொண்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆளுமைக்கு தருகிற ஒரு மரியாதையாகத்தான் நான் அந்த இடத்துல பார்த்தேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு இசைஞானி இளையராஜா அவர்கள் இன்றைக்கி சமீபத்தில் உலகமெங்கும் பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய பத்திரிகை வயர் அப்படிங்கிற ஒரு இதழ், அந்த இதழ் கணிச்சு சொல்கிறாங்க, அந்த ஒரு கட்டுரையாக இளையராஜா அவர்களை பற்றி சொல்கிறாங்க. 75வது ஆண்டை பற்றி அவர் சொல்கிறாங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாருக்குமே இளையராஜா அவருடைய தாக்கம் இருக்கிறது அப்படிங்கிறத அந்த கட்டுரை அலசி ஆராய்ந்து முன்மொழிகிறது. அப்படின்னா அவருடைய ஆளுமை எவ்வளவு வலிமையாக நம்முடைய தமிழ் சமூகத்திற்குள்ளும் தமிழ் மக்களுக்குள்ளும் பரவி கிடக்கிறது அப்படிங்கிறத நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். ஸோ அந்த ஒரு நிகழ்வில் பங்கேற்றுக் கொள்வதற்காக இன்று மக்களுடைய அவருடைய பார்வையாளர்களும் சரி, அதே போல் சில முக்கிய பார்வையாளர்களும் இங்கே வந்திருக்காங்க. முதலில் இளங்கோ கல்லானை அவர்கள், வணக்கம் சார். ஒரு விவசாயி, ஒரு மண்ணை சார்ந்த ஒரு அறிஞர், ஒரு லிட்ரேச்சர் பேக்ரவுண்ட் கொண்ட ஒரு மனிதர். கவிஞர் சாம்ராஜ், தமிழில் ஒரு மிக முக்கியமான ஒரு கவிஞர் அப்படின்னு சொல்லலாம். வணக்கம் சார். இவர் வந்து மெகந்தி சர்க்கஸ் அப்படிங்கிற படம் இப்போ சமீபத்தில் வெளியே வந்து வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கு. அதனுடைய இயக்குனர் சரவண ராஜேந்திரன் அவர்கள், வணக்கம் சார். வணக்கம் சார். ஸோ இளையராஜா தமிழின் பலம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேச போகிறோம் நெஞ்சேடு நிகழ்ச்சியில். நான் முதல்ல மக்கள்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். அதாவது இளையராஜா சாரோட நிறைய பாடல்கள் நீங்கள் கேட்டிருப்பீங்க. நான் உங்களுக்கு பிடித்த பாடல் என்ன அப்படின்னு கேட்டால் உடனே எல்லாருக்குள்ளேருந்து ஒரு 100 பாட்டாவது குறைஞ்சபட்சம் வெளியில் வரும். நான் அந்த கேள்விக்கு வரல, ஏன்னா என்ன கேட்டாலும் நான் அப்படி தான் சொல்லுவேன், திணறி போகும். இளையராஜா அவர்கள் அதாவது தமிழ்நாட்டுடைய ஒரு ஆழமான உணர்வு இந்த பாட்டில் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான பாட்டாக நீங்கள் எதற்கு கருதுறீங்க? எங்களுடைய நெடுநாள் இயக்கத்தை தீர்த்த ஒரு பாட்டு, நெடுநாள் ஒரு அழுகை, எப்படி வேணா இருக்கலாம். தென்றல் வந்து தீண்டும் போது பாடல், தனிமையில் இருக்கும்போது ஆக்சுவலாக அந்த பாட்டை இங்கே தடை செஞ்சுட்டோம். இசையில் மூழ்கின ஒரு உத்வேகம். அதாவது என்ன சொல்கிறேன், ஒரு நம்ம பர்சனலாக நமக்கு உள்ளே வர்ற பாட்டு இல்லை, இந்த மண்ணோடைய நம்ம தமிழ்நாட்டுடைய அவர் ஆழமான உணர்வோட சம்மந்தப்பட்ட பாட்டு அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் இப்போ மண்ணோட கலாச்சாரம் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு 2 பாட்டு ஞாபகம் வருது. ஒரு பாட்டு என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த நாட்டுப்புற பாட்டோட மெட்டில் அமைஞ்ச 1000 தாமரை முட்டுக்கள், வயலோரம் வேலை செய்யக்கூடிய நம்ம கிராமப்புற வாழ்வியல் சார்ந்த ஒரு மெட்டு. அதை வந்து இப்போ இசையில் அமைச்ச ஒரு திரையில் எல்லா மக்களையும் சென்றடைகிறதுக்காக இதுதான். இல்லை, அதாவது மெட்டு அந்த நாட்டுப்புற பாட்டு அப்படி கேட்கல, ஒரு தமிழ்நாட்டுடைய உணர்வு இந்த பாட்டில் இருக்குது. அப்படின்னா மேபி நான் 2வது சொல்கிறேன் இந்த பாட்டு அதுக்கு மேட்ச் ஆகும்னு நினைக்கிறேன். எப்போவுமே அந்த திருவிழா சந்தோஷத்தை கொடுக்குற ஒரு பாட்டு வந்து மாங்குயிலே பூங்குயிலே, அதோட அந்த ஆரம்ப இசை வந்து அடையாளம். அந்த அந்த ஆரம்ப இசையை கேட்டோன்னே நம்மளை சுற்றி நிறைய மனிதர்கள் தோன்றுவாங்க. அங்கங்கே சில சைக்கிள் கடை, ஒரு ரங்கராட்டம் எல்லாமே தானாகவே உருவாகிடும். நீங்கள் கண்ணை மூணுனா எல்லாமே சுற்றி திருவிழா நடந்துடும். தைப்பொங்கலும் வந்தது பாலும் பொங்குது, அந்த சாங்கை கேட்கும்போது என்னதான் அப்போ வந்து பொங்கல் விழா இல்லைனாலும் நமக்குள்ளேயே நம்ம பொங்கல் செய்கிற மாதிரி, நம்ம கரும்பு வெட்டி சாப்பிட்ற மாதிரி, எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் என்ஜாய் பண்ணுற மாதிரி, வீட்டில் பொங்கல் வைக்கிற மாதிரி இந்த ஒரு ஃபீலிங் வரும் அந்த சாங் கேட்கும்போது. இளங்கோ சார், தமிழ்நாட்டினுடைய அந்த உணர்வு வெளிப்படுது, ஆழமான உணர்வை வெளிப்படுத்துகிற ஒரு பாட்டு, நான் வந்து தேவர்மனில் வரக்கூடிய மாசரு பொண்ணை பாட்ட சொல்லுவேன். சூப்பர் கிளாசிக்கல் சாங்கோடைய ஒரு டோன், மாசரு பொண்ணை, சிலப்பதிகாரத்தில் ஒரு சாதாரணமாக வந்து காலையில் வந்து எழுந்து கேட்கக்கூடிய ஒரு பாடலாக அது இருந்திருக்க முடியும். ஓகே, ஒரு காலையில் எழுந்தோடனே முதல்ல கேட்கக்கூடிய ஒரு பாட்டில் நம்ம வந்து பக்தியை நிராகரிக்கலாம், ஏற்றுக்கொள்ளலாம், அதெல்லாம் அது. நான் ஒரு நல்ல பாட்டு வந்து பக்தி பாடலில் நிறைய பேர் வந்து நாத்தியர்கள் பக்தி பாடல் கேட்பாங்க. அது வந்து இசையோடைய வலிமை, அது வந்து அது பக்தியோட வலிமையை விட இசையோட வலிமை. அந்த வலிமையை வந்து இளையராஜா மாதிரி ஆட்கள் வந்து தொடர்ந்து கடத்திக்கிட்டே இருக்காங்க. அவர் மாதிரி ஒரு கலாச்சாரத்தை உள்வாங்கி இசை செய்யக்கூடிய ஒரு ஆளை நான் பார்த்ததில்லைன்னு சொல்லுவேன் நான். இப்போ இது எல்லாரும் இந்த மகாநதி படத்தோடைய இதை சொன்னாங்க.
மகாநதி படத்துல முதல்ல வந்து பொன்னியாறு இங்க ஒரு நதியை காட்டுறாங்க. இங்க ஒரு நதியை காட்டும் பொழுது அந்த பொங்கி வரக்கூடிய பொன்னி நதியோடைய ஒரு பீட்ல அந்த சாங் வந்து அமைஞ்சிருக்கு. அதே கொல்கத்தால வந்து அது ஒரு கொடூரமான அந்த மகள் சிக்கி கொண்ட ஒரு இடத்துல அதே நதியை ஒரு இசையால் கங்கை போயிடுறாங்க. கங்கையில அதே இசை தான், ஆனா அது வங்காளி சாயலோட இருக்கு. நிலா அது வானத்து மேலே வந்து நாயகன்ல வந்து அது ஒரு மராட்டி ஃபோக் சாங். எனக்கு இங்க இருக்க வரைக்கும் தெரியாது, நான் மகாராஷ்டிராவில் பயணம் பண்ணும் பொழுது அது ஒரு மகாராஷ்டிரா ஃபோக் சாங்னு எனக்கு தெரியும், நிலா அது வானத்து மேல். ஆனா அதே அந்த படத்துலேயே அடுத்த பாட்டு ஒரு கவாலி ஸ்டைலில் நான் சிரித்தால் தீபாவளி. நான் சிரித்தால் தீபாவளியை இமிட்டேட் பண்றதே ரொம்ப கஷ்டம். இப்படி ஒரு கலாச்சாரத்தை அந்த இரவுக்கும் அந்த பெண்களுக்குமான ஒரு இசையா வைக்கக்கூடியது. அடுத்த ஒரு தருணத்தில் நீங்க போய் பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல ஹேராம்ல வந்து ஒரு பெங்காலி இதை ஒரு தனியாக பிரிப்பார், ஒரு சிந்தியோட மியூசிக் வேர்ல்டு ஒரு தனியாக பிரிப்பார், ஒரு வெஸ்டர்ன் வேர்ல்டோட மியூசிக்கை தனியாக பிரிப்பார். இத்தனை விஷயங்களை ஒரு ஆள் வந்து கலாச்சாரமா உள்வாங்க. அப்புறம் அந்த பியானோ வந்து நீ பார்த்த பார்வை கூறு, இத்தனை விஷயங்களையும் ஒரே இதுக்குள்ள எப்படி பேக் பண்ணாரு. எனக்கு அந்த படம் வந்து அது ஒரு மியூசிக் ஃபெஸ்டிவல் தான் அந்த படம். ஷாம்ராஜ் சார், நீங்கள் உங்கள் கேள்வியை நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன். அதாவது நம்மளுடைய கலாச்சாரத்தை அல்லது நம்மளுடைய ஆழ்மனதை தொடுகின்ற மாதிரி எவ்வளோ காலத்துக்கு பிறகும் அப்படியான ஒரு பாடல் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்கன்னு புரிஞ்சுக்கிறேன். இப்போ நம்மளுடைய ஏதோ ஒரு வகையில் நம்ம அதிலோட அடையாளப்படணும், நம்மளுடைய வேர் அதில் இருக்குது அப்படின்ற மாதிரியான. அப்படி பார்க்கும்போது எனக்கு வந்து வருஷம் 14 இருக்கக்கூடிய பழமுதிர்ச்சோலை உனக்காகத்தான் அருமை, சூப்பர். ஒரு விஷுவல் வேண்டியதில்லை, வெறும் பாடல் மாத்திரம் கேட்டால் போதுமானது. ஒரு குடும்பத்தினுடைய ரீஜாயினிங் எல்லாமே இருக்குது, அதில் எல்லா விஷயமே இருக்குது. அதுக்கான அந்த வீடியோ வந்து வேண்டியதில்லை. அந்த பாடல் வந்து ஒரு 1989 வந்துச்சுன்னு நினைக்கிறேன் அந்த படம். இன்றைக்கி 2019, 30 வருஷம் ஆச்சு. ஆனால் 30 வருஷம் ஆனாலும் அந்த பாடலுடைய ஒரு துளி கூட குறையாமல் அப்படியே அதனுடைய சாரத்தோடு நிற்கிதுன்னு நான் நம்புகிறேன். சரவணன் சார், ஆக்சுவலாக நான் வந்து ஒரு பாட்டை நான் ரொம்ப முக்கியமாக சொல்லுவேன். சின்னத்தாயில் ஒரு பாட்டு வரும், கோட்டையை விட்டு வேட்டைக்கு போகிற சுடல மாட சாமி அப்படின்னு ஒரு பாட்டு வரும். ஆக்சுவலாக ஒரு சிறு தெய்வம் இருக்கு இல்லையா, ஒரு சிறு தெய்வத்தினுடைய விஷயத்தில் ஒரு மனசினுடைய அகம் சார்ந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, ரெண்டுமே கனெக்ட் பண்ணுற ஒரு விஷயமா அது இருக்கும். ஓகே. ஸோ ஒட்டுமொத்த மரபார்ந்த ஒரு விஷயத்த ஒரு பாடலில் சொல்கிற விஷயம் இருக்கு இல்லையா, அது அந்த பாடலில் நிகழ்ந்துச்சுன்னு சொல்லுவேன். அதே மாதிரி ஒரு சந்தோஷம் அப்படின்னா இப்போ பன்னீர் புஷ்பம் பாடுவோம், ஆனந்தாரா அப்படியே நம்ம அதுக்குள்ளார அப்படியே போயிட்டு இருப்போம். அந்த பாட்டை கேட்டு முடிச்சோன்னா அந்த சந்தோஷத்தோட உச்சம் ஒரு இது வரும். ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய சந்தோஷம், புன்னகை, கண்ணீர், இது எல்லாத்தினுடைய தமிழ் கல்ச்சருடைய வேர் இருக்குல்ல, கலாச்சாரத்தினுடைய வேர், அந்த வேர்லேருந்து தான் அவருடைய அத்தனை பாடல்களுமே இருக்குது. பிடிச்ச பாடல், ரசித்த பாடலை தாண்டி இப்படி ஒரு கலாச்சார ஒரு ஆளுமையான ஒரு விஷயத்தை அவருடைய பாடலாக எதை நீங்கள் பார்க்குறீங்க ஒரு தமிழ்நாட்டினுடைய ஆழமான உணர்வாக? கடலில் எழும்புற அலைகளை கேளடிவோ மானே அப்படின்னு ஒரு பாட்டு. இது பார்த்தீங்கன்னா அந்த மீனவர்களோட வாழ்க்கையில் அவங்க என்னென்ன கடலுக்கு போகும்போது என்ன பண்ணுறாங்க, வீட்டுக்கு வரும்போது எவ்வளோ கஷ்டங்கள் அனுபவிக்கிறாங்கன்றது ஃபுல் அந்த சாங்கில் மொத்தமாக வச்சுருப்பாரு அந்த மியூசிக்கில். அது எனக்கு ரொம்ப பிடிச்சதா சார். நீங்கள் பாடுனீங்கல்ல, பாடுங்க. கடலில் எழும்புற அலைகளை கேளடிவோ மானே, மீனவர் படுகின்ற அவதிகள் கூறிடுமோ மானே, கடல் தண்ணி கரிக்குது காரணம் இருக்குது ஓ மானே. எப்படி அவருடைய குரல்லே பாடுறீங்களே? இது ஏன் குரல் சார், அவருடைய குரல் தான் இது. ஆனால் அந்த குரலை வந்து அவ்வளோ பயிற்சி பண்ணீங்களா இல்லை இயற்கையாகவே இப்படி தான் வருதா? இல்லை, அது சிறு வயதுலேருந்து அதை கேட்டு கேட்டு அது அவரோட குரலோ அவரோட பாடல்கள் அவர்கள் இசை எல்லாமே என் மனதில் பதிந்து விட்டது, அவ்வளோதான். பேசும்போது அப்படி தாங்க இருக்கு, காதை மூடிட்டு கேட்டால் இங்கே ராஜா சார் வந்துட்டாருங்க மாதிரி இருக்கு. இல்லை சார், நான் தான் பேசுகிறேன். ஓகே ஓகே ஓகே. ஆனால் அடுத்த கேள்விக்கு வரும். அதாவது 80களில் ஒட்டுமொத்தமாக 1980களில் தமிழ்நாட்டினுடைய கனவை அவர் எப்படி சுமந்தார்? கடலோர கவிதைகள் ஒரு அடி ஆத்தாடின்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, எனக்கு பர்சனலாக ஆக்சுவலாக அந்த காலகட்டங்களில் ஒரு காதல் அந்த இது எல்லாமே வரும் இல்லையா, எல்லாருக்கும் வர்ற விஷயம்தான். என்னன்னா ஒரு வாட்டி தான் வீட்டில் வந்து நமக்கு படம் பார்க்க இது பண்ணுவாங்க, அனுமதிப்பாங்க. ஆனால் அந்த பொண்ணு எனக்கு பார்த்தாலே அந்த பாட்டு தான் வரும். இப்போ அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா அதில் வந்து ரேகா டீச்சராக இருக்கும் இல்லையா, நமக்கு அது மேலே ஒரு பயங்கர ஒரு கிரேஸ் இருந்துச்சு. அந்த நம்ம பொண்ணையும் அப்படியே தான் பார்த்தோம். பார்க்கும்போது இப்போது அதுக்கு பிறகு நமக்கு வந்து இதெல்லாம் சினிமாங்கெலாம் விட மாட்டாங்க. அந்த தேட்டருக்கு வெளியில் போய் நின்றுக்குவேன்.
அப்போ வந்து அதுலேருந்து வெளியில் வரும் ஔவையார் தேட்டர்னு கொட்டாச்சேரியில் சரி. வெளியில் போய் நிற்போம், அந்த பாட்டு வரும் தாடி அப்படின்னு போகிறப்ப அதை பார்த்துட்டு அது கூட அப்படியே சுற்றி திரியிற மாதிரியான எல்லாத்தையும் மைண்டுக்குள்ளே அப்படியே இமேஜினேஷன் ஓடிக்கிட்டே இருக்கும். ஓகே ஓகே. இப்படி அந்த படம் ஒரு 15 நாள் ஒழிச்சு 15 நாளும் நான் வெளியில் நின்று இந்த பாட்டை கேட்டேன். ஓ, அது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, அவரோட மிக நம்ம பாடல்கள் பற்றி பேசுவோம், அவரோட ஆறாறு மட்டுமே தனியாக இது பண்ணலாம். புன்னகை மன்னன்லேருந்து கடலோர கவிதையிலேருந்து அந்த ரேக்கா வந்து கீழே வந்து நிற்பா, மீன் பிடிக்கிறதுக்காக சத்யராஜ் உள்ளார போயிடுவார், போயிட்டு உள்ளார இருந்து வந்து பெரிய மீன் எடுப்பார், எடுத்துடும் பயந்துக்கிட்டு அந்த இது பண்ணப்போ ஒரு ஆறாறு வரும், ரொம்ப பிரமாதமாக ஒரு சின்ன சைலண்ட்டுக்கு பிறகு வரும். அது வந்து என்னென்னா அது வந்து நம்மளை அந்த இதுவும் அந்த பொண்ணோட தான் நம்ம கனெக்ட் பண்ணுவோம். சாம்ராஜ் சார், 80களின் காலகட்டம் கனவு காலகட்டத்தினுடைய எப்படி சுமந்தார்? கனவை எந்த பாடல் வழியாக அவர் கடந்தார் இல்லைன்னா அவர் சுமந்தார் அப்படின்ற மாதிரி கேட்டேன். நான் 2 படத்தை தான் சொல்லுவேன். 2 படத்தினுடைய பாடலை தான் நான் சொல்லுவேன். ஒன்று உதிரிப்பூக்கள், அதில் இருக்கக்கூடிய அழகிய கண்ணை, அது நம்மளுடைய தமிழ் சமூகத்தினுடைய ஆன்மா அந்த பாடலில் இருக்குன்னு நான் நம்புகிறேன். தமிழ் சமூகம் ஏங்குகின்ற ஆன்மா அந்த பாடலில் இருக்குன்னு நம்புகிறேன் நான். இன்னொரு முனை அப்படின்னு எடுத்தால் 2 படத்தை சொல்லலாம், பிரியா இல்லை ஜானி. இது 2மே ஒரு வகையான வெஸ்டர்ன் தன்மையானது. இந்த 2 வழியாகத்தான் 80களில் ஒரே நேரத்தில் நாம் குடும்பம் சார்ந்தவர்களாகவும் அதே நேரத்தில் பறக்க துடிக்கிறவர்களாகவும் இருந்தோம். 2 முனைகள் இருந்தோம். இந்த 2 படத்தினுடைய பாடல்களை நான் அப்படி தான் பார்க்குறேன். இதுதான் நம்மளுடைய மனதினுடைய வெளிப்பாடுன்னு வெளிப்படுத்துகிறான்னு நான் நம்புகிறேன். சார், இப்போ இந்த அழகிய கண்ணை சொன்னீங்க, அதில் எப்படி அந்த தமிழின் ஆன்மா வெளிப்படுதுன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்களே, அது எப்படி? அது இந்த பாடலில் ஒரு வகையான அனாதைத்தனமும் ஏக்கமும் இருக்குது அந்த பாட்டுக்குள்ளே. அதாவது அந்த பாடலுடைய தன்மையிலேயே ஏதோ ஒரு கணத்தில் இந்த அம்மா அவங்கள விட்டுட்டு போயிடுவாங்கன்ற மாதிரியான ஒரு முன்பாகவே சொல்லுகின்ற தன்மை உட்பட அந்த பாட்டில் வந்துருக்கும். நம்ம தமிழ் சமூகத்தில் ஏதோ ஒரு வகையில் தமிழ் சமூகம்னு மட்டும் சொல்ல முடியாது, பொதுவாகவே எல்லாருக்குமே அன்புக்கு, அதே அவருடைய மகேந்திரனுடைய வசனம் தான், நம்மெல்லாம் அன்புக்கு என்ற குழந்தைகள் தானேன்னு ஒரு வசனமே உண்டு. அப்போ அது மாதிரியான ஒரு ஏக்கம் நம்ம எல்லா பேத்துக்குள்ளே இருக்குன்னு தான் நம்புகிறேன். அது அந்த பாட்டு ரொம்ப துல்லியமாக வெளிப்படுத்துது. இந்த அன்பு என்னைக்காவது நம்ம விட்டு போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு இல்லையா எப்பயுமே, அது அந்த பாட்டில் ரொம்ப துல்லியமாக வெளிப்படுது. இளங்கோ சார், 80களின் காலகட்டம் அந்த கனவை எப்படி இளையராஜா சொன்னார்? எனக்கு இந்த கனவுன்றதே அடிப்படையில் மாடர்னிட்டியை நோக்கி பாய்ச்சலாக ஒரு சாங்ஸ், அதாவது சாங் அந்த ஃபீலை கொடுக்கும். ஓகே. எனக்கு இப்போ இந்த டிக் 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 படத்தில் வரக்கூடிய எல்லா பாட்டுமே வந்து ஒரு மாதிரியான சரியான பாட்டு. ஆமாம், வெஸ்டர்ன் இதில் இருக்கும். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மியூசிக்கே வந்து உங்களுக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மாடர்னாக உங்களை ஃபீல் பண்ண வைக்கும். யூ ஃபீல் மாடர்ன். ஆக்சுவலாக ஏர்லி 80s வந்து வேலை இல்லாதவன், தாடி வச்சவன், பிச்சைக்காரன், அவன் வந்து ஒரு இதாக இருக்கான்றதுலேருந்து சோர்வாக இருப்பான் அப்படிங்கிறதுலேருந்து இது அடுத்த லெவலில் வந்து ஐ வில் மூவ் அப்படிங்கிற ஒரு வெஸ்டர்னரோட கேர்ஃப்ரீ ஆட்டிடியூடுக்குள்ள ஒரு மியூசிக் உள்ளே போகுது. அப்புறம் வந்து எனக்கு ஃபோக்கில் வந்து அந்த நிலாவை தான் கையில் பிடிச்ச மாதிரி ஒரு இன்னசென்ஸுக்கு, ஒரு தமிழர்களோட ஒரு இன்னசென்ட் லவ் இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஒரு அற்புதமான ஒரு உணர்வை கொடுத்துருப்பாரு. அந்த இதுக்குள்ள வேற யாருமே அந்த சீனுக்குள்ள இருக்கவே முடியாது. அந்த ஒரு 2 காதலர்களுக்கு மட்டுமே ஆன ஒரு உலகத்தை படைக்கிறது வந்து அந்த இசையிலேயே படைச்சிருப்பாரு. அப்படி ஒரு ரொமான்டிக்கான ஒரு தமிழ் வேர்ல்டு இருக்கு. நீங்க இதே ஒரு வேற ஒரு கலாச்சாரத்துக்காரர் இருந்தாருன்னா இது இன்னும் கொஞ்சம் எராட்டிக்கா பண்ணியிருக்க முடியும். எராட்டிசிசம் இல்லை, இதுல எராட்டிசிசம் கம்மியாகவும் இன்னசென்ஸ் அதிகமாகவும் இருக்கக்கூடிய ஒரு அருமையான தருணத்தை வந்து இன்னசென்ஸே பரவசமா இருக்கு. இது நம்மளுடைய மனம் வந்து இதுக்கு வந்து பழக்கப்பட்டிருக்கு. காரணம் வந்து அது தமிழ் மனம் வந்து ஒரு பழக்கப்பட்டிருக்கு. இப்போ எனக்கு வந்து இந்த உணவை மியூசிக்ல கலக்கிறது வந்து 12th நைட்ல வந்து ஷேக்ஸ்பியர் சொல்றாரு வந்து இஃப் மியூசிக் பி தி ஃபுட் ஆஃப் லவ் லெட்ஸ் ப்ளே ஆன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு 12th நைட்ல மியூசிக்கையும் ஃபுட்டையும் சேர்க்கவே மாட்டாங்க. அது தட்ஸ் அ வெரி பேட் காம்பினேஷன். இப்போ எனக்கு வந்து எப்போ பார்த்தாலும் உணவை எப்படியாச்சும் ஃபுட்டை பத்தி எப்படியாச்சும் பாட்டுல வந்துடுது. சிக்கன், நீ தக்காளி, நீ வந்து கத்திரிக்காய், நீ வந்து முட்டைக்கோசு அப்படிங்கிற விஷயங்கள் எப்படியாச்சும் வந்துடுது. அது பெண்ணுடைய சதையை பிரிக்கிற மாதிரி இருக்கு, கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு. அப்புறம் அவன் வந்து கரலா கட்டை அல்ல ஏதோ ஒன்று இந்த மாதிரி வந்து ஒரு மரம், மேன் இஸ் நாட். அப்போ அந்த ஆன்மாங்கிறதுக்கான விஷயத்தை வந்து நம்ம எப்படி பார்க்குறோம், அல்லது வந்து ஒரு ஃப்ளஷ்ஷாக இதை எப்படி பார்க்குறோம் அப்படின்னு. ஸோ இந்த மாடர்ன் சாங்ஸ் சொல்ல மாட்டேன், சில பேர் சொல்லக்கூடிய ரொம்ப பீட் உள்ள சாங்ஸ் நினச்சிட்டு அடிக்கக்கூடிய விஷயங்கள்ல இந்த இன்னசென்ஸ் கிடைக்க மாட்டேங்குது நமக்கு. தமிழ்நாட்டில் இளையராஜா செய்த மாற்றம் என்ன? அவர் வந்த பிறகு தான், அவர் அன்னக்கிளி ஆரம்பித்த பிறகு தான் ஹிந்தி சாங்ஸ் போயிடுச்சு. பாத்ரூம் சிங்கர்ஸ் நிறைய பேர் உருவானாங்கன்னா இளையராஜாவோட எல்லாரும் அந்த தமிழ் வந்து நல்ல தமிழில் தெளிவாக பாடுறதுக்கு வந்து அவரோட மியூசிக் எல்லாரையும் பாடக்கூடிய பாடகராக மாற்றினார். தமிழ்நாட்டில்
இளையராஜா செய்த மாற்றம். ஆக்சுவலி அது நிறைய பேருக்கு தெரியாது இந்த விஷயம். எல்லாரும் பாட்டு தான் கேட்டிருப்பாங்க. ஏன்னா நான் இண்டஸ்ட்ரியில் வாச்சிட்டு இருந்தேன். ஓகே. மெயினாக பெரிய மாற்றம் என்ன கொண்டாந்தாருன்னா, இளையராஜாவுக்கு முன்னாடி மியூசிக் பண்ணவங்க வந்து இப்போ அவர் கம்போஸ் பண்ணுவாங்க, மிச்சதெல்லாம் வந்து வயலின் செக்ஷன் தனியாக கொடுத்துருவாங்க, ரிதம் செக்ஷன் தனியாக கொடுப்பாங்க. ஆனால் இளையராஜா சார் மியூசிக் பண்ணும்போது இஸ் ஒன் மேன் ஷோ. ஓகே. அவர் ஒருத்தர் தான் ஸ்கோர் எழுதுவார். அவர் ஸ்கோர் மட்டும்தான் எல்லாரும் நின்று ஃபாலோ பண்ணி வாசிப்பாங்க இன்னி வரைக்கும். அவங்க ராஜா சார் வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து தங்கள் காதலை வந்து வெளிப்படுத்துகிற தன்மை வந்து கன்சர்வேட்டிவாக இருந்துச்சு. சூப்பர் பாயிண்ட், சூப்பர் பாயிண்ட். அவங்க ராஜா சார் வந்து வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அடி பூங்குயிலே அந்த மாதிரி பாட்டுகளும், என்னை தொட்டு அந்த பாட்டு, அப்புறம் இன்னும் 2-3 சாங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களோட காதலை வந்து இன்னும் ஆழமாக, இன்னும் ஒரு அழகியெல்லாம் வந்துட்டு ராஜா சார் வந்து வெளிப்படுத்தினார். ஸோ அது வந்து நான் முக்கியமான ஒரு மாற்றமாக பார்க்குறேன். சாம்ராஜ் சார், பெண்ணுடைய உணர்வை நீங்கள் வேற எந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காரு? இப்போ முதல் நீங்கள் மாற்றத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தோம், அதுலேருந்து தான் பெண் உணர்வுக்கு வந்தோம். இந்த மாற்றம்ன்றது என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு புகழ்பெற்ற கண்ணாடி விளம்பரம் ஒன்று இருக்கும். அந்த பக்கம் ஒருத்தவங்க உட்காந்துருப்பாங்க, எந்திரிச்சு இங்கேருந்து அந்த அம்மாவை நோக்கி கை கொடுக்க போகிறப்ப நடுவில் கண்ணாடி இருக்கிறதே அவருக்கு தெரியாது. ஓகே. பழைய இசையில் ஒரு விதமான ஒரு கன்சர்வேட்டிவான தன்மை இருந்துச்சு. இவர் இசைக்குள்ளே நடத்தினக்கூடிய நுட்பமான மாற்றம் பெண்களுக்கு ரொம்ப அணுக்கமாக இருந்துச்சுன்னு தான் நான் நம்புகிறேன். அவங்களுக்குள்ள மாற்றங்களை நிகழ்த்தக்கூடிய, இல்லை அவங்க இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை மீட்டக்கூடியதாக தான் இவருடைய இசை இருந்துச்சு நான் நம்புகிறேன். அவர் பண்ணிய ஒரு மாற்றத்தில் அது ரொம்ப முக்கியமான விஷயம் நினைக்கிறேன். இந்த தனிப்பாடல் பெண்களுடைய விருப்பத்தை வெளிப்படுத்துகின்ற பாடல். இப்போ மலையூர் மம்பட்டியான்ல சின்ன பொண்ணு சேலை இந்த மாதிரியான பாட்டெலாம் இருக்குது. தன்னுடைய காதலை மிக தைரியமாக எடுத்து முன்வைக்கிறார், இந்த மாதிரியான விஷயம். அப்புறம் மாற்றம்ன்ற விஷயத்தில் இன்னொன்று, அவருடைய அந்த 80 to 90 வேற யார் வந்து இசையமைத்தாலும் இது இவர் அல்லன்னு கண்டுபிடிக்கக்கூடிய, வேறு எங்கேருந்து எந்த மாநிலத்திலேருந்து எங்கேருந்து வந்தாலும் அவங்க என்ன பாட்டு பண்ணாலும் இவர் அல்ல அது அப்படின்றது ரொம்ப துலக்கமாக வச்சார். அப்படின்றது தான் நான் ரொம்ப முக்கியமான அவர் ஏற்படுத்திய மாற்றம் நம்புகிறேன். தமிழ்நாட்டில் இளையராஜா செய்த மாற்றம். பெண்கள் பற்றி சொல்லும்போது பெண்களுடைய காதல் அப்படின்னு வரும்போது அந்த எண்ணுள்ளே சாங்லாம் வந்து இப்போ வரைக்கும் அப்படியான ஒரு பெண்ணுடைய உணர்வுகளை, அந்த அவளுடைய அகம் சார்ந்த ஏக்கங்களை வந்து சொல்லக்கூடிய ஒரு பாட்டு இல்லைன்னு சொல்ல முடியும். அதே மாதிரி இது வந்து கொஞ்சம் மெலோடியாக வருது அப்படின்னா, இன்னொன்று அந்த என்ன மானமுள்ள பொண்ணு இன்னும் மதுரையில் கேட்டாங்க, அந்த பாட்டு வந்து ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு ரொம்ப அப்பாவியான ஒரு பொண்ணுடைய ஒரு வெள்ளந்தி மனசை வந்து சொல்கிறது. சேரவே முடியாத காதலர்கள் பாடுற பாட்டு கூட ஸ்பெஷல் மியூசிக்காக பண்ணியிருப்பார். நீங்கள் வந்து காதல் தான் சார் பயங்கர ஃபீல் ஆகுறீங்க, பயங்கரமாக காதலோட அட்டாச் ஆகிருக்கீங்க. ஓகே சரி, உங்கள் பழைய காதலை ஞாபகப்படுத்துகிற ஒரு பாட்டு சொல்லுங்கள். நாங்கள் பிரிஞ்சு இருக்கும்போது நான் நினச்சேன், நான் சொன்னது கரெக்ட் தான். கரெக்டு தான். ஓகே, அதாவது 3 மாதம் சேர முடியாமல் பிரிஞ்சு இருக்கிறப்ப, ஓகே, அந்த ராசாத்தி ஒன்று நம்பி அந்த நேரத்தில் வந்து எப்படியாவது மனைவியை பார்த்துணும்னு எனக்கு ஒரு ஆசை. ஓகே, ஆனால் கண்ணில் காட்ட மாட்டேங்கிறாங்க. ஓ, ஆனால் எனக்கு ஒரு உள்ளுணர்வு தடுக்குது. அந்த நேரத்தில் நீங்கள் அப்போ அதை கேட்டீங்க இல்லையா, இளையராஜா எப்படி உங்கள் கனவு, அதை தான் நான் கேட்டேன் அப்போ இருந்தே, நீங்கள் சொல்லல. அதை தான் உங்கள் கனவை எப்படி சுமந்தாரு, இதுதான் அந்த கனவு இல்லையா? அதான் ராசாத்தி உன்னை காணாத நெஞ்சு இருக்கு இல்லையா, அந்த பாட்டு ராத்திரி பூரா போட்டு 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 கேட்டு அந்த கேசட்டு கிழிஞ்சு தேஞ்சே போச்சு. 3 மாதம் கழிச்சு 2 பேரும் ஒன்று சேர்ந்த பிறகு நீ என்ன பாட்டை கேட்டுக்கிட்டு இருந்தேன்னு கேட்டான். அங்கே ஆப்போசிட் சைடு அதே பாட்டை தான் கேட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. அங்கே ஒரு ரெக்கார்ட் இளையராஜாவுக்கு இல்லை, ஆமாம், அங்கே ஒரு கேசட் தேஞ்சு. எப்படின்னா ஒரே பாட்டை ஒரு ஆணும் பாடலாம், அதே பாட்டை ஒரு பெண்ணும் பாடலாம்ங்கிற உள்ளுணர்வு வச்ச பாட்டு இந்த பாட்டு. தமிழ்நாட்டில் இளையராஜா செய்த மாற்றம், அதாவது வந்து தமிழ்நாடு வந்து ஒரு ஆப்டிமிஸ்டிக்கான பார்வையை நோக்கி, அதாவது வந்து பல்வேறு கலாச்சார இனக்குழுக்களோட சண்டையெல்லாம் கடந்து தன்னுடைய பாதையை வேறு வகையில் அரசியல் அமைத்து கொண்ட அந்த காலகட்டத்தில் இளையராஜாவை வென்றார். இளையராஜாவுடைய இசையும் வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு அவுட்லுக் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஒவ்வொரு அமெரிக்கரும் தன்னுடைய சாய்ஸ்ன்னு சொல்லி ஒரு 10 சிடியாச்சு மியூசிக் வச்சுட்டு எல்லா இடத்துலையும் ஒரு பேக்கில் சுற்றிட்டு இருப்பாங்க. ஆனால் ஒரே ஒரு ஆளை சுற்றியே இந்த கலாச்சாரமே சுற்றுச்சு அப்படிங்கிறது வந்து இளையராஜாவுக்கு நடந்த ஒரு விஷயம், இளையராஜா தமிழுக்கு நிகழ்ந்த ஒரு விஷயம். இசை வந்து சில நேரங்களில் வலிகளை கூட ஏற்படுத்தும். ஓகே, அப்படி வலியே ஏற்படுத்தாத ஒரு இசையாகவே தொடர்ந்து அவர் வந்து நம்மளை இதமாகவே தடவி கொடுத்து கூட்டு வந்துட்டார். அது வந்து ஒரு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்னில் நிற்பீங்க கேட்டிங்கன்னா அந்த சைக்கடலிக் அப்படிமா. ஓகே, கஞ்சா அடிச்சுட்டு கேட்குறான் பாட்டை, ஒருத்தன் வந்து உட்காந்து வலிக்கணுன்றக்காக உட்காந்து பாட்டை கேட்குறான், ஹெவி மெட்டல்னு சொல்லிட்டு எனக்கு கேட்குறான். இதெல்லாம் நமக்கு அறிமுகமாக ஆகாமல் இருந்த காரணம் நம்ம இளையராஜா கூட ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துட்டோம். வி ஆர் வெரி கம்ஃபர்டபுள் வித் இளையராஜா. சரவணன் சார், தமிழ்நாட்டில் இளையராஜா செய்த மாற்றம், நான் அது ஒரு 3 விஷயமா பார்க்குறது. ஒன்று வந்து
பொலிட்டிக்கலாக பார்க்குறேன். பொலிட்டிக்கலா? ஆமாம். இன்னொன்று வந்து மாடர்னிட்டியாக பார்க்குறேன். 3வதாக வந்து ஒரு நெகிழ்வான ஒரு விஷயமாக பார்க்குறேன். இது எப்படின்னா, முதல்ல நான் எப்படி அதை பொலிட்டிக்கலாக பார்க்குறேன்னா, ஒரு மாற்றம் அது நிச்சயமாக நிகழ்ந்துச்சு இளையராஜோட வருகைக்கு பிறகு. என்னென்னா, ஒரு கடைகோடியில் இருக்கிற ஒருத்தன், சமூகத்தின் அடிமட்டத்தில் இருக்கிற ஒருத்தன், பிறப்பால் மிக மிக கீழேன்னு சொல்லப்பட்ட ஒருத்தன் எந்த நிலைமைக்கும் வர முடியும் அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை ஜாதிய மதத்தின் எந்த பேரால் இருக்கிற அடக்குமுறையை தாண்டியும் உன்னை நீ ஒரு இடத்துக்கு வர முடியும் அப்படிங்கிறத இளையராஜா நிரூபித்ததுனால நிறைய விஷயங்களுக்கான ஒரு மாற்றம் சின்ன சின்ன யங்ஸ்டர்ஸ்லேருந்து ஒரு விஷயம் நடந்தது. அந்த மாற்றம் இன்னைய வரைக்கும் தொடர்ந்தது. ஒரு வகையில் அது வந்து ஒரு நிச்சயமாக ஒரு பொலிட்டிக்கல் தான். என்னென்னா, ஒரு மார்க்சியம், ஒரு திராவிடம், இதெல்லாம் காலகாலமாக தத்துவமாக சொன்ன ஒரு விஷயத்தை ஒரு தனி மனிதன் பண்ணியிருக்கார் ஒரு வகையில். ஓகே. அப்போ அது ஒரு பெரிய நான் பொலிட்டிக்கல் மாற்றமாக தான் நான் பார்க்குறேன். ஓகே. ரெண்டாவது வந்து தமிழ் சமூகத்துக்கான ஒரு நவீனத்துவம் இருக்குல்ல இசையில், அந்த நவீனத்துவத்தை அவர் மூலம் ஃபஸ்ட்டு அன்னக்கிளி வரும்போது ஒரு நாட்டுப்புறம் சார்ந்த ஒன்று வந்தது. அடுத்தது கொஞ்சமாக வந்து ஒரு மேற்கத்திய இசையினுடைய வடிவத்தை உள்வாங்கி அதை தமிழ் சமூகத்துக்கு மாற்றி அதை ஒரு நவீனத்துவமாக பண்ண ஒரு விஷயம் இசையில் நிகழ்ந்த ஒரு விஷயம் இளையராஜாவனால. ஓகே. அதுக்கு பிறகு வறட்சித்தனமான ஒரு வரட்டுத்தனமான ஒரு மன இயல்பு நிலவிக்கிட்டு இருந்துச்சு. என்னென்னா, தத்துவம் இது சார்ந்து எல்லாமே வந்து அந்த மாதிரியான ஒன்று இப்போ இருந்துகிட்டு இருக்கும் பொழுது ஒரு அரசியல் இறுக்கமும் நிகழ்ந்துகிட்டு இருந்த ஒரு காலகட்டத்தில் நம்முடைய இரவுகளை மிக அழகாக்குனார். சாம்ராஜ் சார், நீங்கள் எதை மாற்றமாக கருதுறீங்க? ஒரு தகவலாக 2 தகவலை ஒன்றா எடுக்கணும்னா நம்ம இந்த மாற்றத்துக்கான விடையை ரொம்ப சுலபமாக கண்டுபிடிக்கலாம்னு நினைக்கிறேன். 16 வயது நிலை வர்ற அதே வருஷம்தான் மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் வருது. ஓ, ஓகே. இந்த பக்கம் மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன், இந்த பக்கம் 16 வயது நிலை. இதுவே ஓரளவுக்கு இந்த கேள்விக்கான விடையை கொண்ட மாற்றம்னா என்ன நடந்திருக்கு அப்படின்ற மாதிரியான மாற்றத்துக்கு ரொம்ப சுலபமான விடையை சொல்லிடும்னு நினைக்கிறேன். ஒரு கணக்கில் தமிழ் மக்களினுடைய அபிலாஷைகளை, விருப்பங்களை, கனவுகளை பூர்த்தி செய்வதாக அவருடைய இசை இருந்துச்சு. அது வரைக்கும் ஏங்கி கொண்டிருந்த, அதுக்கு முன்னாடியும் நல்ல பாட்டு இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி நம்ம பாட்டு கேட்டோம், பாட்டு பாடினாங்க வீட்டில், எல்லாமே இருந்துச்சு, அதெல்லாம் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இவர் வேற ஒன்று செஞ்சார். அதுதான் அடிப்படையான விஷயம். ஒரு தமிழ் மனம் ரொம்ப காலத்துக்கு எப்பயோ ஒரு கனவுக்காக, ஒரு ட்ரீமுக்காக ஏங்கிக்கிட்டு இருக்க மாதிரி அப்படியாக வந்த ஒருவர் அப்படின்னு தான் நம்புறேன். அப்படியான கனவுகளை எல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய ஒருவராக. ஒரு கிராமத்து கனவுன்னு சொல்லலாமா? அதை கிராமத்து கனவு, நகரத்து கனவு, நம்ம மேலே எழுப்பி பறக்கக்கூடிய கனவு. இப்போ இந்த படத்தில் வரக்கூடிய நெஞ்சத்தை கில்லாதில் வரக்கூடிய பருவராகம் பாட்டுருக்கு முதல் பாடல். அந்த பாடல் வந்து அப்படி அந்த காலகட்டத்தில் பயங்கரமான உத்வேகத்தை தரக்கூடிய ஒரு பாடலாக இருந்துச்சு இளைஞர்களுக்கு. மதுரை மாதிரியான ஊரில் நாசே காப்பி பார்னு ஒன்று இருக்கும். அரசாங்கத்தினுடைய பொருளாதார உதவியோடு ஒரு டீ கடை ஒன்று வைப்பாங்க. வேலை இல்லாத இளைஞர்கள், கிட்டத்தட்ட நடிகர் சந்திரசேகர் மாதிரியான தன்மையில் இருக்கக்கூடியவர்கள், தாடியெல்லாம் வைத்து பெல் பாட்டம்லாம் போட்டோம். அங்கெல்லாம் விடாமல் நாள் முழுக்க இளையராஜா பாட்டு தான் ஓடும், காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் ஓடும். பெரிய ஆறுதல் சொல்லக்கூடியவராக பொன்மாலை பொழுதுல வர்றாரு ராசேகர், அவர் தான் குறியீடு. அப்படி தான் இளைஞர்கள் இருந்தாங்கன்னா அவங்கள புறமே ஆற்றுப்படுத்தக்கூடியவராக. இன்னும் ரொம்ப பொலிட்டிக்கலாக வேற மாதிரி பேசணும்னா, ஒரு பெரிய அரசியல் இயக்கங்கள்லாம் வீழ்ச்சி அடைந்த ஒரு காலம், நக்சல் பாரி மாதிரியான போராட்டங்கள்லாம் முடிந்த, ஆங்கிரி யங் மேன்ஸ் எல்லாம் சோர்ந்து அதெல்லாம் முடிகின்ற காலகட்டத்தில் இவருடைய இசை வேற ஒன்று செய்யுது. சூப்பர். அங்கத்தில் பாடாத கவிதை அங்கத்தில் யார் தந்தது? சந்தத்தில் மாறாத நடையோடு என் முன்னே யார் வந்தது? தமிழ் சங்கத்தில் பாடாத கவிதை அங்கத்தில் யார் தந்தது? இப்போ நான் மக்கள்கிட்ட ஒரு சுவாரஸ்யமான ஒரு கேள்வியை முன்வைக்க விரும்புகிறேன். அவர் வந்து ஒரு தமிழ் பலம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்முடைய டாப்பிக்கு. தமிழ் மக்களுக்கு இசைஞானி இளையராஜாவோட இசையில் எது பலம் கொடுத்தது? 2 சொல்கிறேன். அவருடைய வெஸ்டர்னா, அவருடைய தெம்மாங்கா? மதுரை மறி கொழுந்து வாசம் ஏ ராசாவி உன்னுடையனே, அது பாட்டு போட்டாலே ஆட வேண்டியதான். தெம்மாங்கு எனக்கு பர்சனலாக சொல்ல போனால் வெஸ்டர்ன்னு சொல்லுவேன். நான் கரெக்டாக சொல்லணும்னா இந்த பாட்டு செனோரிட்டா ஐ லவ் யூ சொல்லுவேன். வேற நீங்கள் சொல்லுங்கள். திம்பாங்கு தான் சார். தெம்மாங்கு என்ன பாட்டுன்னா, ஆட்டுக்குட்டி முட்டை இட்டு கோழி குஞ்சு வந்ததுன்னு, அந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே. எனர்ஜியான தமிழ் மக்களுக்கான ஒரு எனர்ஜியை, ஆற்றலை கொடுத்த இசை அப்படின்னு எதை கருதுறீங்க? அம்மன் கோயில் கிழக்காலே அன்னவயல் மேற்காலே, அது எல்லாம் ஒரு நல்லா இருக்கேன், பாடுங்க. ஏன் நிறுத்திட்டீங்க? சரி, ஓகே.
தெம்மாங்கு. தெம்மாங்கு. தானந்தன கும்மி கொட்டி யார் வந்தது நெஞ்சுக்குள்ளே. நான் வெஸ்டர்ன் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா இப்போ தெம்மாங்கு பாடல்கள் வந்து நம்மளோட சேர்ந்து இருக்குது. வெஸ்டர்ன் வந்து மேலே வெளிநாட்டு மற்ற மியூசிக் டேரக்டர்ஸ்க்கும் அதை சவால் விடுற மாதிரி இருக்கும். அதில் எனக்கு உடனே ஞாபகத்துக்கு வர பாட்டு ஏய் உன்னைத்தானே, ஏய் உன்னைத்தானே. என் இனிய பொன்னில அந்த சாங்ஸும் அந்த வெஸ்டர்ன் ஸ்டைலில் வந்து நம்ம கேட்கும் போதே ஒரு டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டி இருக்கும். மேகம் கொட்டட்டும் அந்த பாட்டில் வந்து பாடுவீங்களா? இல்லை அது அதில் ட்ரம்ஸ் வந்து முக்கியமான ரோல் எடுத்திருக்கோம். டாக்டர் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபோக் தான். ஏன்னா இப்போது தேவர் மகனில் கூட வந்து அந்த சாந்து போட்டு சந்தன போட்டு அந்த பாட்டு வந்து கேட்கும்போதே வந்து நமக்கு அந்த ஒரு சிலம்பாட்டத்துக்கான ஒரு மூட் வந்துடும். அதாவது பொதுவாகவே தமிழர்களுக்கு வந்து இசை பயில்வதற்கான வாழ்வியல் சூழல் அமையாத ஒரு காலகட்டத்தில் ஒரு ஒரு நூற்றாண்டுக்கு மேலான தமிழர்களே தமிழ் சமூகமே வாழ்ந்திருக்குன்னு சொல்லலாம். அதனால் இசையோடு நாம் ரசிக்க முடிந்தாலும் இசையிலிருந்து சற்று விலகி அல்லது இசை என்பது ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு மாத்திரமே என்று பிரிக்கப்பட்ட காரணத்தாலேயோ இவர்கள் தணிக்கை செய்யப்பட்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த இசையிலிருந்து விலகி, அதாவது நான் சொல்ல வர்றது இசை அறிவிலிருந்து சற்று விலகி தமிழர்களுடைய வாழ்வியலில் இசை என்பது அவருடைய அன்றாட வாழ்வில் கலக்காது இருந்த காலகட்டத்தில் இசைஞான இளையராஜா எப்படி இசையால் அவ்வளோ பெரிய ஒரு ஊடுருவலை செய்கிறார். இசை செய்வோரை வந்து அல்லது வந்து சில சமூகங்களை வந்து சமூகத்துக்கு வெளியே வச்சிருக்கக்கூடிய குறிப்புகள்லாம் நிறைய நம்ம வரலாறுலேயே இருக்கு. அப்படி ஒரு வரும்பொழுது சினிமாங்கிற ஒரு ஜனநாயகவாதத்தை, அதாவது சினிமாங்கிற ஒரு ஊடகமே அது ஆரம்பத்திலேயே வந்து அது ஒரு வெஸ்டர்ன் மைண்ட் செட்டோட வருது. நம்மளுடைய முதல் இயக்குனர் வந்து எலிசா டங்கன் வந்து ஒரு வெஸ்டர்ன் மைண்ட் செட்டில், இப்போ நான் கேட்பேன் வந்து அடிக்கடி வந்து கேட்பேன் வந்து எப்படிங்க கரெக்டாக டைமுக்கு எல்லாமே ஆப்ரேட் ஆகுது, இவ்வளோ பேரை இணைச்சி செய்கிறது எப்படிங்க அப்படின்னு. அது வந்து ஒரு வெள்ளைக்காரனுடைய அந்த மைண்ட் செட் இங்கே வந்து இருக்குங்க, அந்த தொழிலில் வந்து இருக்குங்க அப்படிமா. அப்போ சினிமா வந்து ஒரு வெஸ்டர்ன் மைண்ட் செட்டுக்குள்ளே உருவான ஒரு தொழிலாக இருந்ததுனால அதுக்கு ஒரு ஏற்கனவே ஒரு டெமோக்ராட்டிக்ஸ் ஸ்டைலை வந்து இந்த தொழில் வந்து ஏற்கனவே இருக்கு. அந்த இது வரும்பொழுது நம்ம வந்து முதல்ல சினிமா அது கச்சேரி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் குழாயை கட்டி பாட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே ரேடியோ வர்றப்போ இளையராஜா வந்துட்டார். ஓகே, அது வந்து ஒரு ஃபினாமினா. அந்த சேஞ்ச் வந்து டெக்னாலஜி பேசி அப்புறம் ஹெட்ஃபோன் வந்தப்போ ஏஆர் ரஹ்மான் வந்துட்டார். மற்ற ஊர்களெல்லாம் ஒரு வித்தியாசம் இருக்குது. எல்லா இடத்துலையும் பாடகர்கள் தான் வந்து இசை ஐகான்ஸாக இருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஒரு இசை அறிஞன், அதாவது ஒரு இசை கலைஞன், அவருடைய திரைக்கு முன்னாடி கூட வர முகமே தெரியாமல் இருந்தால் கூட தமிழர்கள் போய் தேடி கண்டடைந்த முகமாக இளையராஜா இருக்கார். அவருடைய காலில் விழுகிறது கூட ஒரு அனிச்சையான செயல். மகாராஷ்டிராவில் கூட லதா மங்கேஷ்கர் இங்கே வந்து யேசுதாஸோட படம் இருக்கும் வீடுகளில், இதுகளில் வந்து கேரளாவில் போனீங்கன்னா வெஸ்டர்ன்லேயே பார்த்தீங்கன்னா பாப் சிங்கர்ஸோடைய படங்கள் நிறைய இருக்கும். ஆனால் இங்கே ஒரு கம்போஸருடைய படத்தை வந்து வீட்டில் நான்லாம் வந்து நோட்டில் ஒட்டி வச்சுருக்கேன். எப்பயுமே வந்து நோட்டில் வந்து ஒரு இளையராஜா படம் ஒன்று ஒட்டி வச்சுருப்பேன். அந்த இப்படி உட்காந்து இப்படி ஒரு மாதிரி இருக்கும். அந்த கராடக்காரன் வந்த டைமில் ஒரு இது இருக்கும். சாம்ராஜ் சார், ஒரு இலங்கை வானிலையில் ஒளிச்சித்திரம் ஒளிபரப்புறதுக்கு முன்னாடி ஒரு வாசகம் வரும். அப்துல் ஹமீதோட குரலில், வீட்டுக்கு வீடு வானொலி பெட்டி அருகில் ஆவலுடன் குழுமி இருக்கும் ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் எமது அன்பு வணக்கம்னு. உண்மையாகவே ரேடியோ சுற்றி ஒரு 40 பேர் உட்காந்துருப்பாங்க. இப்படி இருந்த இடத்துல இருந்து நம்மளுடைய சமூகம் அடுத்த நிலைக்கு ஒரு கேசட்டுன்ற வடிவம், அதாவது இசையை வீட்டில் கேட்க முடியும் விரும்புகின்ற சமயத்தில். ஒன்று கொலா ரேடியோவில் கேட்குறது, இல்லைன்னா வேற எங்கேயா ஒளிபரப்புறதை தாண்டி அதுக்கு முன்னாடி கேட்டுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப எல்பி ரெக்கார்ட்ஸு வேறு மாதிரியான முறையில் இருந்துச்சு. எப்போ தமிழ் சமூகம் இசையை தன்னுடைய வீட்டில் விருப்பமான நேரத்தில் கேட்க முடியும்னு கருதுகிற சமயத்தில் இளையராஜாவினுடைய எழுச்சியும் சேர்ந்து வருது. ஆனால் வெறுமன ஒரு இயந்திர உபகரணத்தினுடைய எழுச்சியோடு சேர்ந்து இளையராஜா வந்தார்னு சொன்னால் அது ரொம்ப ரொம்ப தப்பாயிடும். 1976 அவருடைய முதல் படம், 87 நாயகன் அவருடைய 400வது படம். 11 வருஷத்தில் 400 படம். 400 படத்துக்கு சராசரியாக வச்சுக்கிட்டு 5 பாட்டு, 2000 பாடல். 2000 பாட்டில் ஏறக்குறைய 1900 பாடல் நல்ல பாடல் தான், ரொம்ப பிரமாதமான பாடல்கள் தான். அப்போ ஒரு பெரிய பசி ஒன்று இருந்துச்சு இல்லையா தமிழ் சமூகத்துக்கு. எப்போ அறுந்து போன வேர்னு தெரியாது, எப்போயோ அறுந்து போன வேரனுடைய ஒரு தொடர்ச்சியை, அத்தனை பசியும் தீர்க்கிறவராக தான் இளையராஜா இருந்தார். இதுதான் அந்த காலகட்டத்தில் அவர் செய்த மிகப்பெரிய முக்கியமான பங்களிப்புன்னு நான் நினைக்கிறேன். சரவணன் சார், ஒரு கலாச்சார செல்வாக்காக எதை நீங்கள் கருதுறீங்க? ஒரு கல்யாணம், குழந்தை பிறக்கிறது, கல்யாணம், சடங்கு, லவ், அதுக்கு பிறகு இறப்பு, வாழ்க்கையோட அத்தனை விஷயங்கள்லையும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் இளையராஜாவோட ஒரு பாட்டு இருக்குது, இளையராஜாவோட மியூசிக் இருக்குது. அப்போ நம்ம வந்து எல்லாத்தோடையும் அதை கனெக்ட் பண்ணிக்க முடியுது. அப்போ என் லைஃப்பில் தமிழ் சமூகத்தின் ஒவ்வொருத்தரோட லைஃப்லையும் இருக்கக்கூடிய எல்லா ரசனையையும், எல்லா துக்கங்களையும், எல்லா புன்னகையையும், எல்லா அழுகையையும் இளையராஜா தர்றாரு. அப்போ அவர் ஊடுருவ தான் செய்வார். அதனால தான் நல்லா இருந்தது சரவணன் சார். நீங்கள் சொன்னதில் ஒரு பாயிண்ட் எனக்கு பிடிச்சிருந்தது. அதாவது தமிழ் குணம் அப்படின்னு சொல்லிங்க,
எந்த தமிழ் மனசனுடைய குணத்தை அவர் பாட்டாக்குனார்? ஒரு தமிழ் சமூகத்துக்கான பொதுவான ஒரு மனம் என்பது கொஞ்சம் நிறையவே உணர்ச்சி வசப்பட்ட, எப்பொழுதும் ஒரு விதமான ஒரு கொஞ்சம் தயக்கம், கொஞ்சம் தாழ்வு மனப்பான்மை, சஞ்சலங்கள் இப்படியெல்லாம் கொண்டது தான் தமிழ் மனம்னு எடுத்தேன். ஓகே. இந்த இடத்துல இருந்து இளையராஜா சார் நிறைய சந்தோஷமான பாடல் உட்பட கொஞ்சம் நுட்பமாக கேட்டோம்னா அதுக்குள்ளே மெல்லிதான ஒரு சோகம், ஒரு ஆழ் மனசு சோகம், ஒரு ஆழமான, இப்போ என்னை தாலாட்ட வருவாளா மேலோட்டமாக கேட்டால் ஒரு காதல் பாடல்னா அதை கொஞ்சம் கவனித்து கேட்டோம்னா அதுக்குள்ளே ரொம்ப தீவிரமான ஒரு துயரம் ஒன்று இருக்கும். அதுக்குள்ளே பன்னீர் புஷ்பங்களில் போய் ஆனந்தராகம் ஆட்டமா தேரோட்டமால கூட இருக்கும். எல்லாத்துலேயுமே அது ரொம்ப நம்மளை அந்த இடம்தான் நம்மளை எல்லாத்துலேயுமே கனெக்ட் பண்ணுதோன்னு எனக்கு இது நான் வந்து ஒரு யூகமாக தான் வைக்கிறேன். இந்த விஷயம் அடியாளத்தில் நம்ம மனதில் இருக்கக்கூடிய ஒரு உணர்வை அவர் எல்லா வகை உணர்வினுடைய அடியாளமாக வைக்கிறார். ரொம்ப சந்தோஷமான பாட்டுக்கு நடுவில் அந்த இது இருக்கும். அதனால தான் அவர் வந்து அவருடைய சந்தோஷமான பாட்டை ரொம்ப சுலபமாக அவரால் துயரமான பாட்டை உடனே மாற்றிட முடியும். எனக்கு வந்து ரொம்ப ஆன்மீகமான ஒரு ஆள் அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு இருக்குது. ஏன்னா அவர் வந்து அடிக்கடி வந்து சித்தர் பாடல்களை வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சிருவார். பணக்காரன்ல ஒரு சித்தர் பாடல் பார்த்தபடியே பார்த்தபடி இருக்கும். அப்புறம் வந்து அப்பனென்ற அம்மை என்றும் அந்த மாதிரி பாடல்கள். அப்புறம் வந்து இப்போ இந்த பணக்காரன்ல எல்லாம் ஒரு பாட்டு பாடிட்டு ஒரு சித்தர் உடலில் வர மாதிரி ஒரு இதெல்லாம் வச்சு. அப்போ அவருக்கு வந்து ஒரு ஆன்மீகத்தில் வந்து அவர் ஒரு வெண்ணிலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வெறுமையை வந்து உள்வாங்கி செய்யக்கூடிய பாடல்களும் நிறைய இருக்குது. அவருடைய ஆன்மீகம் எப்படி இருக்குன்னா வந்து மதம் கடந்த ஆன்மீகமாக இருக்குது. ஓகே. அதனால தான் அவரால் சித்தர் பாடலை பயன்படுத்த முடியும். அதாவது இசை மேதைகளில் எனக்கு தெரிஞ்சு இறை நம்பிக்கை இல்லாதவர்கள் மிக குறைவு. மேபி சூஃபி இசை சார்ந்தவர்கள் கொஞ்சம் இறை நம்பிக்கை இல்லாமல் இருக்கக்கூடியவங்க இருக்காங்க. ஆனால் இசை சார்ந்திருக்கக்கூடியவங்களுடைய பலமும் பலவீனமே அவங்களுடைய இறை நம்பிக்கை தான். அப்போ அதை வந்து கொஞ்சம் சுரண்டுவாங்க சொசைட்டியில் வந்து, ஏன் அவர் வந்து ஒரு கடவுள் நம்பிக்கையோடு இருக்காருன்ற மாதிரி சுரண்டுவாங்க. அப்புறம் வந்து அவர் வந்து ஒரு இந்துத்துவ டோன் எடுக்கிறாரு அவர் பேசல அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்குள்ளே ஒரு கற்பனையோட பேசுவாங்க. அப்புறம் சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் ஸ்டைலில் அவர் அப்படின்ற மாதிரி ஆனால் கோபத்தை அவர்கிட்ட காட்டுறாங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த கோபத்தில் நியாயம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அவருடைய போராட்ட வழிமுறை இசை தான். அவர் அதில் முழு வெற்றி பெற்ற ஒரு போராளி. அவரை அதிலிருந்து தான் நீங்கள் மதிப்பிடணுமே வெளியே வெளியில் இருக்கக்கூடிய கூக்குரல்களால் அவரை மதிப்பிட முடியாது. அப்போ ஆர்ட் வந்து எப்போ சோஷியல் ரிஃபார்மாக மாறுது? அது ஆர்ட் வந்து எப்போ சோஷியல் ரிஃபார்மாக மாறும்னா அந்த சொசைட்டியை கன்வின்ஸ் பண்ணல மாறும். ஓகே. என்னுடைய ஆர்ட் வந்து சொசைட்டியை கன்வின்ஸ் பண்ணுச்சுன்னா, என் தரப்பில் இருக்க நியாயத்தை கன்வின்ஸ் ஆச்சுன்னா அதை வந்து இளையராஜா எப்படி பண்ணார்? அந்த இளையராஜாவை வந்து இளையராஜா இங்கே பாருங்க, நான் சொல்கிறேன், இளையராஜா இப்போ இங்கே வந்து நின்றாருன்னா இந்த அரங்கத்தில் இருக்க எல்லாருமே காலில் விழுந்து கும்பிடுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. என்னால் அதை உறுதியாக சொல்ல முடியும். யாருக்குமே இந்த சுயமுறை தன்னெழுச்சியெல்லாம் விட அவரை பார்த்தா காலில் விழுந்து தொட்டு கும்பிட தோணுது. இளையராஜா இஸ் தமிழ் ஐகான். அவர் என்னைய வந்து எத்தனையோ துக்கங்களிலிருந்து காப்பாற்றிருக்காரு, எத்தனையோ இதுலேருந்து காப்பாற்றிருக்காருன்ற உணர்வோடு எல்லாரும் இருக்காங்க. இது அவர் கலையால் சாதிச்சது. இவர் எவ்வளவு அரசியல் மேடையில் நின்று பேசியிருந்தாலும் செஞ்சிருக்க முடியாத வேலை. சத்தியம். இன்னொன்னு, அவர் தன்னுடைய இடத்துல இருந்து மொத்த தமிழ் மரபுக்கு நின்று பேசிட்டாரு. அவரை வந்து நீங்க இன்னொரு இடத்துல உட்கார்ந்து இல்லை இவருடைய ஏழை தாயின் மகன் சொல்லி நம்ம ஆளுக்கு போடுற வேஷம்லாம் கிடையாது அவர்கிட்ட. அவர் உண்மையிலே ஏழை தாயோட மகன், உண்மையிலே தமிழ் தாயோட மகனானாரு. எனக்குலாம் வந்து இளையராஜா பார்த்தா ஒருவேளை கண்ணீர் கூட வரலாம். ஓகே. எனக்கு என்னுடைய இயல்புக்கு. ஏன்னா ஏன் அப்படி வரும்? இல்லை, ஒவ்வொரு மனுஷனும் சந்திச்சு வந்த துயரங்களின் வழியாக அவர் கடத்தி கூட்டி வந்திருக்காரு. ஒவ்வொரு மனுஷனுடைய டிராஜடிக்குள்ள அவர் இருந்திருக்காரு. அப்படிங்கிறப்ப அதுலேருந்து என்ன ஒரு இடத்துல இருந்து விடுதலை கொடுக்கக்கூடிய ஒருத்தனை நான் குருநாதனா பார்க்க முடியும், என்னோட ஆசிரியனா பார்க்க முடியும், என்னோட ஆன்மீக தோழனா பார்க்க முடியும். இப்படி ஒவ்வொருத்தருடைய தேடலுக்குள்ளேயும் அவர் இருக்காருன்றது வந்து ரொம்ப டெப்தான விஷயம். அவருக்காக நான் யாரோடையும் சண்டை போட தயாரா இருக்கேன்னு ஒவ்வொரு தமிழரும் உணர்றாங்க இல்லையா? இந்த இடத்தை எப்படி அவர் அடைஞ்சாருன்னா இது அரசியல் தான். இந்த அரசியலை வந்து ஆர்ட் மூலமா ஒருத்தர் செஞ்சு காட்டிட்டாரு. அவருக்காக எல்லாரும் பேசுவாங்க, தமிழர்கள் எல்லாரும் பேசுவாங்க, யாரு கூட சண்டை போட ரெடியா இருப்பாங்க. இளையராஜா நீங்க வந்து ஒரு சும்மா ஃபேன்ஸ் கிளப் கிடையாது. இது அதை தாண்டி வேற லெவல். இது சாம்ராஜ் சார், இளையராஜா அவர்களுடைய கலை எப்படி வந்து ஒரு சோஷியல் ரெஃபார்மை ஏற்படுத்துச்சு? இப்போ சோஷியல் ரிஃபார்முக்கு இப்போ சமீபத்திய உதாரணம் ஒன்று சொல்லலாம். மனிதா மனிதா அந்த பாடலை வந்து வேற ஒருத்தவங்க எடுத்து தேர்தலை ஒட்டி பயன்படுத்துகிறாங்க. இந்த பாடலை வேற அது ஒரு படத்தில் வரக்கூடிய ஒரு பாடல். ஒரு கிரியேட்டர்கிட்ட வந்து நீங்கள் இதை செய்யலை அதை செய்யலை, நீங்கள் இந்த கருத்துக்கெல்லாம் பேசலைன்னு கேட்குறது வந்து ஒரு வகையில் பெரிய அராஜகம். அந்த கிரியேட்டருக்கு நம்மளுக்கு நிறைய டூல்ஸ் எல்லாம் கொடுப்பார். ஆண்டன் ஜங்கோ ஒரு இடத்துல சொல்கிறாரு, ஒரு கலைஞனுடைய வேலை தீர்வுகளை சொல்வதல்ல, மிக யோக்கியமாக பிரச்சனைகளை சொல்வது தான்.
இளையராஜா சார் நமக்கு அப்படி ஏராளமான டூல்ஸை கொடுத்துருக்காரு, நிறைய நம்மளுக்கான எக்யூப்மெண்ட்ஸை கொடுத்துருக்காரு. இதை நம்ம என்னவா பயன்படுத்திக்கிற போகிறோம் அப்படின்றத என்னவா இருக்குது, அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இப்போ இவர் நேரடியாக வந்து ஒரு கலைஞர் வந்து இந்த அரசியலை பேசினாரா, இவர் இதுக்கு நின்றாரா, இதுக்கு வரலையே, இதுக்கு குரல் கொடுக்கலையே, இதெல்லாமே ஒரு வகையில் வந்து அபத்தம். அதெல்லாம் ஆக்டிவிஸ்ட்டுகளோட வேலை. ஆக்டிவிஸ்ட்டுகள்கிட்ட போய் நம்ம அப்படியே போய் நீங்கள்லாம் டியூன் போடுங்கன்னு சொன்னால் எப்படி வந்து அது எவ்வளோ அபத்தமோ அதுக்கு நிகரான அபத்தம் தான் ஒரு கலைஞர் வந்து நீங்கள் ஏங்க வரலைன்னு சொல்லி கேட்குறது. அப்போ இளையராஜா சார்ன்றவர் தமிழ் சமூகத்தில், அதாவது இன்னொரு கணக்கில் மொத்தமாகவே நம்ம தமிழர்கள் இருக்கக்கூடிய அடையாளங்கள் இருந்தால் அந்த அடையாளங்களில் ஒருவர் திருவள்ளுவர், ஔவையார் நம்ம வரிசையாக கொண்டு வந்தோம்னா அந்த அடையாளங்கள் மேதமையானவர். இங்கே யாராவது மனிதா மனிதா பாடல் பாட முடியுமா? பாடுவீங்களா? மனிதா மனிதா இனி உன் விழிகள் சிவந்தால் உலகம் விடியும். லலலா 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 லலலா. விழியில் வழியும் உதிரம் முழுதும் இனி உன் சரிதம் எழுதும். அசையும் கொடிகள் உயரும் உயரும் நிலவின் முதுகை உரசும். மனிதா மனிதா இனி உன் விழிகள் சிவந்தால் உலகம் விடியும். லலலா 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 லலலா. சில ஆறுகள் மீறுதடா, வரலாறுகள் மாறுதடா. பசியால் பல ஏழைகள் சாவது என்பது தேசியமானதடா. இனி தேன் வரும் என்பதும் பால் வரும் என்பதும் ஜோசியமானதடா. அடசாட்டைகளே இனி தீர்வுகள் என்பது சூசகமானதடா. ஒளி வீசுக சூரியனே, யுகம் மாறுது வாலிபனே. ஒரு தோல்வியிலா புது வேள்வியினால் இனி சோதனை தீர்ந்துவிடும். சில ஆயிரம் ஆயிரம் சூரிய தீபங்கள் பூமியில் தோன்றிவிடும். அட சாமரம் வீசிய பாமர ஜாதிகள் சாதனை கண்டுவிடும். மனிதா மனிதா இனி உன் விழிகள் சிவந்தால் உலகம் விடியும். லலலா 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 லலலா. இந்த பாடல் வந்து ஒரு தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த ஒரு எழுச்சியா, அல்லது வந்து அவர்களுடைய உள்ளுக்குள்ள இருந்த அந்த வலியா, அந்த ஏக்கமா, கனவா அப்படின்னு எதுன்னு சொல்ல தெரியல. ஆனால் அந்த பாடல் கேட்கும்போது நம்மளுடைய மனம் ஏதோ ஒன்று ஒரு பெரிய ஒரு மாற்றத்துக்குள்ள உண்டாகுது. அதுதான் அவருடைய இசைக்குள்ளே இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு மாயாஜாலமாக அந்த எந்த வார்த்தைன்னு சொல்ல. ஏன்னா அவருடைய ஒவ்வொரு பாட்டுக்குள்ளேயும் ஒரு 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 வடிவம் இருக்குது. ஹவு டு நேம் இட் கேட்டிங்கன்னா அதில் ஒரு பெரிய, எனக்கு இப்படி தான் தோணும், ஒரு பிரம்மாண்ட கண்ணீர் துளியை நம்ம உள்வாங்குறோம் அப்படின்னு தோணும். ஹவு டு நேம் இட் கேட்கும்போது நம்ம உடம்பே ஒரு கண்ணீர் துளியாக மாறின மாதிரி இருக்கும். இந்த பக்கம் திரும்பி ராக்கமாக கைத்தட்டு தேட்டினோம்னா நம்ம மொத்தமாக உடம்பு அவ்வளோ அங்கங்களும் கைத்தட்டும். இப்போ ஒரு சார்லி சாப்ளின் அப்படிங்கிற ஒரு காமெடி நடிகர் கிடையாது. அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வு. ஒரு மைக்கேல் ஜாக்சன் அப்படிங்கிற ஒரு நடன கலைஞர் கிடையாது. அவர் ஒரு அடித்தட்டுலேருந்து அதை ஒட்டச்சி பீறிக்கொண்டு உலகத்து உச்சிக்கு நடனத்தை கொண்டு போன ஒரு மிகப்பெரிய நிகழ்வு. அப்படி இளையராஜா என்பவர் ஒரு அரை நூற்றாண்டு காலமாக தமிழ்நாட்டினுடைய விடியலையும் தமிழ்நாட்டினுடைய அஸ்தமனத்தையும் இசையால் தீர்மானித்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிகழ்வு தான் இளையராஜா. இன்றைக்கி வந்து ஒரு 20 நூற்றாண்டுகளை கடந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். 2000 ஆண்டுகளை கடந்து தமிழினம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இன்னும் எத்தனை ஆண்டுகள் கடந்தாலும் ஒரு 5 தமிழர்களை வந்து தமிழினுடைய அடையாளமாக, தமிழ் சமூகத்தினுடைய அடையாளமாக நம்ம கருதணும்னா அது திருவள்ளுவரில் ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பாரதியாரை சொல்லலாம். இப்படி ஒவ்வொருத்தராக சொல்லி கொண்டு போகிற அந்த 5வரில் இளையராஜா என்கிற பெயரை யாராலும் அசைக்க முடியாது, அழிக்க முடியாது என்கிற பார்வையை, புதிய கோணத்தை, இசையால் இசையை தாண்டி தமிழ் சமூகத்திற்குள் அவர் செலுத்திய கலாச்சார செல்வாக்கை நெஞ்சை எழு இங்கே பதிவு செய்கிறது. மீண்டும் நெஞ்சை எழு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.